அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். யூஎஸ் கவர்மெண்ட், அதாவது நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு அதிகமாக டேரிஃப் போட்டுட்டாரு. அதே போல் வியட்நாமுக்கும் டேரிஃபு இந்தியாவை விட அதிகமாக போட்டார். 45% 46% போட்டார். அதனால தான் இந்தியன் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே ஏறிச்சு. ஏன்னா இதுவரைக்கும் வியட்நாமுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கம்பீட் பண்ணிகிட்டு இருந்தோம், போட்டி போட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு இப்போ அதிகமாக டேரிஃப் போட்டதுனால நம்மளுடைய டெக்ஸ்டைல்ஸுக்கு எல்லாமே அவங்க நாட்டில் விற்கப்படுகின்ற டெக்ஸ்டைல் சார்ந்த அந்த க்ளோத்ஸ் இருக்குல்ல, துணிகளுக்கு எல்லாமே நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக டேரிஃப் போட்டாங்கன்னா அவங்களுடைய வியட்நாமில் இருந்து போகிற அந்த துணிமணிகளுடைய விலை யூஎஸில் அதிகமாக இருக்கும். இந்தியாவு இது டேரிஃப் 26% அப்படின்னு போட்டதுனால கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இந்தியன் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போச்சு. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. இது எல்லாமே ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான். ஒரு ப்ரோக்ராமில் இஃப் எல்ஸ் கண்டிஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இது மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி ரிசல்ட் வரும், இது நடக்காமல் வேறு மாதிரி நடந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அது எல்லாமே ட்ரம்ப் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் போடுறதுனால இந்தியன் எக்கானமியில் ஜிடிபி 1 to 1.5% குறையுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அந்த 1 to 1.5% குறையுது அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் குறையுது, இம்போர்ட் ஜாஸ்தி ஆகுது. அப்போது நம்ம நாட்டுக்கு ட்ரேட் டெபிசிட் அதிகமாகும். இந்த ட்ரேட் டெபிசிட் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுடைய கரன்சி வீக் ஆகும். அது இன்டைரக்டாக ஐடி செக்டருக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு தான் நம்ம ஐடி செக்டரை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறோம். ஐடி செக்டரில் நிறைய நெகட்டிவ் நியூஸும் இருக்குது. ரெசஷன் இருக்குது, ஏஐ ஃபியர் இருக்குது, ரெசஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் நிறைய சர்வே எல்லாம் சொல்லுது. கண்டிப்பாக டேரிஃப் மெஷர் போட்டாரு அப்படின்னா இந்த பாஸ் பீரியடுக்கே எல்லா நாடுகளும் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேணாமா, ப்ரொடியூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. அதே சமயம் யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்க மக்களினுடைய கன்சியூமர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ரெசஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ட்ரம்ப் அவர்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறதுக்கு காரணம் ரிலாக்ஸோ, பேட்டா இந்த மாதிரி ஃபுட்வேர் கம்பெனிகளை ரிலேட்டடாக ஒரு நியூஸ் இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கம்பெனிகள் ஸ்டாக் ப்ரைஸு விலை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, கரெக்டுங்களா? அவங்களுடைய சார்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா விலை டவுன் ட்ரெண்டில் ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய வேல்யூவேஷனே இன்னமும் அதிகமாக தான் இருக்குது. பிஇ பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்னமும் 45-50 பிஇயில் இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம நாட்டில் இவ்வளவு நாளாக மிடில் கிளாஸ் மக்கள் அப்படிங்கிற கேட்டகரியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நெஸ்லே இந்தியாவுடைய சீஃப் பேசினார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு 12 லட்சம் வரைக்கும் இந்த வருஷம் டாக்ஸ் கட்டு இருக்குது அப்படின்னு, ரிபேட் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மிடில் கிளாஸ் மக்கள் கையில் இப்போ காசு வரும். அதனால் எஃப்எம்சிஜி செக்டரில் பிஸ்கட் வாங்குறது, இந்த ப்ரெஸ்டீஜ் மாதிரி குக்கர் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, செருப்பு வாங்குறது, ஷூ வாங்குறது, இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம டொமஸ்டிக்காக யோசித்தாலும் இன்னொரு பிரச்சனை இங்கே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் வியட்நாம் மாதிரி கண்ட்ரிக்கு அதிகமாக டேரிஃப் போட்டிருக்கிறாரு. அப்போது அந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது, நமக்கு நஷ்டம் வருது, நமக்கு வேறு மார்க்கெட் தேவை அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரியும் தேடி ஓடுவாங்க. அப்படி ஓடும் பொழுது யூஎஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய சந்தை அப்படிங்கிறது இந்திய சந்தை தான். நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு இன்ஃப்ளேஷன் இன்னமுமே குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியட்நாம் அவங்க பொருட்களை நம்ம நாட்டில் டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பேட்டா, ரிலாக்ஸோ இந்த மாதிரி ஃபுட்வேர் இந்த இண்டஸ்ட்ரி அடிபடும். ஏன்னா யூஎஸ்க்கு இந்த மாதிரி ஃபுட்வேர் ரிலேட்டடான ஐட்டம்ஸை இதுவரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது வியட்நாம், சரிங்களா? இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது.
யூஎஸ் வந்து சைனாவுக்கு அதிகமாக வந்து டேரிஃப் போட்டாலும் சைனா வந்து ரொம்ப கிளவராக எந்த நாட்டுக்கெல்லாம் வந்து டேரிஃப் கம்மியாக போட்டிருக்கிறாங்க அந்த நாட்டு கூட டைப் வச்சு, உதாரணமாகவே வியட்நாமிலே வந்து டைப் வச்சு வியட்நாமில் இண்டஸ்ட்ரியை செட் பண்ணி ஃபேக்ட்ரியை செட் பண்ணி வியட்நாம் மூலமாக வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் வந்து டேக்ஸ் சேவிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மேட் இன் சைனான்னு போடாமல் மேட் இன் வியட்நாமும் போட்டு இன்டைரக்டாக வந்து சைனா தான் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் வந்து ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸும் போயிட்டுருக்கு. இது உண்மையாக தான் இருக்கும் மேக்ஸிமம், சரிங்களா? ஏன்னா வந்து சைனா வந்து ரொம்ப ரொம்ப கிளவர். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ அவங்களுடைய விலை அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு விற்பனை ஆகாததுனால இந்த ஃபுட்வேர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வியட்நாமில் இருந்து நம்ம நாட்டுக்கு டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பேட்டா ரிலாக்ஸோ ஷேரினுடைய விலை ஏறலை. என்ன தான் வந்து மார்க்கெட் இப்போ 1000 பாயிண்ட் ஏறினாலும் 2000 பாயிண்ட் ஏறினாலும் இப்போ ஒரு புல் ரேலி வந்துச்சு இல்லை ஷார்ட் டேர்மில், அதில் வந்து ஏறலை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். இது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 25% அனௌன்ஸ் பண்ணி அதை ரிவர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இன்னும் ஆனால் பண்ணலை. அதே போல் அலுமினியம் ஸ்டீலுக்கெல்லாம் வந்து 25% டேரிஃப் போட்டிருக்கிறாரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா சைனா, வியட்நாம் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு ஏகப்பட்ட பொருட்களை வந்து இந்தியாவுக்குள்ளே டம்ப் பண்ண போகிறாங்க. ஈஸியாக வரப்போகுது. மக்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்க சீப்பாக டம்ப் பண்ணாங்கன்னா நம்ம யாருமே வந்து இந்திய பொருட்களை வாங்க மாட்டோம். அந்த பொருட்களை வாங்கும் பொழுது நமக்கு என்னதான் கன்சியூமருக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் கம்பெனிகள் எல்லாம் அழிஞ்சு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்வியர் பண்ணுவாங்க இடையில. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனா வந்து டம்ப் பண்ணால் இந்த மாதிரி ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டில் இருக்கணும், இவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு போட்டு நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களை வந்து அவங்க பாதுகாப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது நம்ம மார்க்கெட்டில் உள்ள ஷேர்ஸு அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடும். ஸோ வாலட்டாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி புரிதலோடையும் நீங்கள் வந்து இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் இந்த வாலட்டாலிட்டி, இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது 2025 ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு உங்ககிட்ட 20 லட்ச ரூபாய் இருக்குது, எனக்கு 5 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த 5 லட்ச ரூபாயை நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை நல்ல கரெக்ஷனில் நல்ல வேல்யூவேஷனில் பிடிச்சிட்டு ரொம்ப டூ மச்சாக யோசிக்காமல் பொறுமையாக வெயிட் பண்ணுறது தான் வந்து என்ன கேட்டால் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ரொம்ப டூ மச்சாக வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னா எப்படி வேணாலும் நடக்கலாம், புரியுதுங்களா? இந்த 90 நாள் பீரியடில் வந்து இடையிலே வந்து ட்ரம்ப் சொல்லலாம், இல்லை நான் எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போட்டு 2 பேர்த்துக்கும் வின்-வின் சிச்சுவேஷனை கொண்டு வரலாம். 90 டேஸ் பாஸுக்கு அப்புறம் வந்து அவங்க யூஎஸ் அந்த செனேட்டும் காங்கிரஸும் வந்து இது செல்லாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து இது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம். அல்லது வந்து பவல் அவர்களை வந்து ட்ரம்ப் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி பவலை வந்து அந்த ஃபெட் சேர்மனாக இல்லாமல் வேற ஒரு நார்மல் எம்ப்ளாயி ஆக்கிட்டு வேற ஒருத்தரை சேர்மனாக கொண்டு வந்து மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி டாலரை வீக்கன் பண்ணி அவர் நினச்சதை வந்து அவர் சாதிக்கலாம். மறுபடியும் வந்து இந்த யூஎஸ் டாலர் மேலே வந்து நம்பிக்கை வந்து மக்கள் எல்லாரும் யூஎஸ் டீபிள்ஸை வாங்கலாம், அதனால் ஈல்டு குறையலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் ரெசஷன் வராமல் வந்து போயிடுச்சு அப்படின்னா வந்து மறுபடியும் சொன்ன மாதிரியே 2 ரேட் கட் நடந்துச்சுன்னா தங்கம் விலை ஏறும். யூஎஸ் டாலர் மேலே வந்து மறுபடியும் நம்பிக்கை திரும்புது அப்படின்னா மற்ற கண்ட்ரிகள்லாம் வந்து இதுவரைக்கும் அலோகேட் பண்ண கோல்டுலேருந்து ஒரு போர்ஷனை விற்பாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான ஈவெண்ட் வந்து அந்த நாட்டினுடைய நம்ம கன்சியூமர், யூஎஸ் கன்சியூமர், இது எல்லாமே வந்து அந்த சென்டிமெண்ட், இமேஜ், எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வாலட்டாலிட்டி இருக்குங்கிறப்போ நீங்கள் 30% டேக்ஸ் லேபில் உள்ளவராக இருந்தால் உங்களுக்கு ஆர்பிட்ராஜ் ஃபண்டு தான் வந்து சூப்பர். இதை நான் ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சேனலை ஆரம்பிக்கல. பட் ஆனால் வந்து நான் ஆரம்ப காலத்திலேயே என்னோடய சேனலை ஆரம்பித்த காலத்திலேயே வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டுனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன். அது நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே வந்து நான் ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் வந்து ஒரு போர்ஷன் எடுத்திருக்கேன். காரணம் வந்து என்னென்னா யூஎஸ் எலெக்ஷன் வரப்போகுது, இந்தியா எலெக்ஷன் வரப்போகுது, இந்தியா ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மாதிரி வாலட்டாலிட்டி ப்ளஸ் யுக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அன்சர்டனிட்டி டைமில் இந்த வாலட்டாலிட்டினால சேஃபான இல்லை டேக்ஸ் எஃபிஷியண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எந்த நிகழ்வு எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. யூஎஸில் ரெசெஷன் வந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டும் உடைபடும். யூஎஸில் டேரிஃபை அப்படியே வந்து 26% வந்து கொண்டு வந்தாலோ அல்லது பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டில் வந்து
டீல்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசமாக போனாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிகள் வந்து அந்த ஸ்டாக்கினுடைய விலை குறையும், உடபடும், கிராஷ் ஆகும். அதே சமயம் கம்பெனிகள் அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஸ்மால் கேப் மிட் கேப்பில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகளை வந்து தொட்டிங்க அப்படின்னா அவங்க 15%, 20% இந்த சிச்சுவேஷன்னால உடஞ்சாலும் அவங்க வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சி தன்னை தக்க வச்சு மறுபடியும் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து மேலே எழும்பி வந்துடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, உலகமே ஷேக் ஆகுது, புரியுதுங்களா? ஜப்பான் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சிங்கப்பூர் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா முதற்கொண்டு எல்லாருமே வந்து இந்த ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா உலக வர்த்தகமே வந்து அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்குது. அமெரிக்கன் டாலரில் தான் வந்து இது வரைக்கும் வர்த்தகம் நடக்குது. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னென்னா, இந்த நிகழ்வுகள்லாம் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம். அல்லது லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை வேல்யூவேஷன் ஜோன் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அமைதியாக உட்காரலாம். ரெசெஷன் ஃபியர் வந்தாலும் நமக்கு அது வாங்கும் வாய்ப்பே அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.